يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويهبط به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் என்று நடவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக பதிலை எதிர்பார்த்தவனாய் மனமார்ந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, வாழ்வின் வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ரமதான் என்பதை. அல்லாஹ் அந்த ரமதானுடைய கடைசி நொடிகளில் நம்மை ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் இந்த ரமதானை கபூல் செய்வானாக. இந்த ரமதானின் பலனினால் அல்லாஹ் எதிர்வருகிற வருடத்தை சிறப்பாக்குவானாக, செழிப்பாக்குவானாக. ஆயுளில், ஹயாத்தில், பொருளாதாரத்தில், இன்னும் வர எல்லா தேவைகளையும் அல்லாஹ் இந்த ரமதானின் பரக்கத்தினால் விசாலப்படுத்துவானாக. இந்த ரமதானை கடைசி ரமதானாக ஆக்கிவிடாமல் இன்னும் பல ரமதான்கள் அவன் பொருத்தம் பெற்ற ஆஃபியத்தோடு அமலோடு அலங்கரிக்குகிற நசீபுகளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த ரமதானின் பாக்கியத்தினால் அல்லாஹ் மருத்துவமனையினுடைய சிரமங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், மனசஞ்சலங்கள் போன்ற எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் விட்டு நீக்கி அருள் புரிவானாக. நம்மை விட்டு முன்னால் சென்று விட்டு இந்த ரமதானுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய மூதாதியர்கள், அவர்களுடைய கபரை அல்லாஹ் தஆலா ரமதானின் பரக்கத்தினால் ரஹ்மத்தால் வெளிச்சமாக்குவானாக. நம்முடைய சக்கராத்தை லேசாக்குவானாக. வாழ்நாள் முழுக்க சயீதுகளாகவே வாழ்ந்து அவனுக்காகவே மரணிக்குகிற தௌஃபீக்கினை இந்த ரமதானின் கடைசி நொடி பொழுதுகளின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக. அன்புக்கினியவர்களே, நாம் சொன்னது போல் ரமதானுடைய கடைசி நொடிகளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். ரமதான் நம்மை விட்டும் விடைபெறப் போகிறது. ஈத் என்ற சந்தோஷத்திற்கு முன்னால் ரமதானின் விடைபெறுதல் என்பது ஆகப்பெரும் துன்பம் முஃமின்களுக்கு. அன்பானவர்களே, ரமதான் விடைபெறப் போகிறது. ரமதானுக்குத்தான் விடை கொடுக்கிறோமே தவிர அமல்களுக்கு அல்ல. அமல்கள் ரமதானோடு முடிந்தவை அல்ல, அமல்கள் ஆயுளோடு சம்பந்தப்பட்டவை. ரமதானுக்கு மட்டும் அமல் என்பதல்ல. ரமல் எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மௌத் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களுக்கான அமல். ரமதான் வைந்தது, அமல் செய்தோம். கடைசி 10 அமல் செய்தோம். கடைசி 10 துஆ செய்தோம், நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஓதினோம், சதக்காக்கள் செய்தோம்.
தான தர்மங்கள் செய்தோம், ஈது வந்தது, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டோம். இல்லை அன்பானவரே, ரமதான் ஒரு மனிதனுக்கான பயிற்சி காலம். எப்படி எல்லா பாவங்களை விட்டும் காலையிலிருந்து நோன்பு நோற்றவர்களாய், இரவெல்லாம் பள்ளியில் தராவீஹ் போன்ற அமல்களை கொண்டு அலங்கரித்தவர்களாய் ரமதான் கடந்ததோ, ஏனைய வருகிற 11 மாதங்களும் அதே அமலோடு கடக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ரமதான் முழுக்க நோன்பு வைத்ததை போல் இல்லாவிட்டாலும், வாய்ப்பு கிடைத்தவர்கள் மாதத்தில் 3 நாட்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய ஒரு வேளை பொழுதாவது 2 ரகாத்துகள் தினந்தோறும் என்று அமலை ரமதான் அளவுக்கு நிரப்பமாக செய்யாவிட்டாலும், இந்த அமலின் தொடர்ச்சி அடுத்த ரமதான் வரைக்கும் இருந்தால் இவரின் ரமதான் மக்பூல் என்று எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, இது ரமதானுடைய நிறைவு என்பது அமலுக்கான நிறைவல்ல. இந்த ரமதான் என்பது கடைசி வரைக்கும் அமலை கொண்டு போக வேண்டும். அதுதான் கபூலியத், அதுதான் கபூலியத். அல்லாஹ் தஆலா ரமலான்ல செய்யப்படுகிற அமல்கள் ஆமிலின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்து குர்ஆன்ல சொல்லுவோம். இது வெறும் ரமலானுக்கு மட்டும் சம்பந்தமானதல்ல, பொதுவாக எல்லோருக்கும் சம்பந்தம். அன்பானவர்களே, அமல்களை குறைப்பவர்கள், அமல்களை ஒரு காலத்திற்கென்று வரையறுப்பவர்கள், வெறும் ஜும்மாவுக்கு மட்டும், வெறும் ரமலானுக்கு மட்டும், வெறும் ஈதுக்கு மட்டும் என்று அமலை ஒரு காலத்திற்குள் வரையறுப்பவர்கள், இவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்வான், இவர்கள் மிகவும் மோசமானவர்கள், உலகத்தில் மிகவும் நஷ்டமானவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய வரிகளில் பேசுகிற தோரணையாக அல்லாஹ் இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், இவர்கள் சந்தர்ப்பக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த சந்தர்ப்பக்காரர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், வ மினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், உங்கள சில நபர்கள் இப்படி அமல் செய்வார்கள், ஓரங்களில் அமல் செய்வார்கள். ஓரங்கள்னா என்ன? அல்லாஹ் இப்னு கத்தீர் சொல்லுவார்கள், சந்தர்ப்பங்களில் ரமலான்ல மட்டும், ஜும்மாவுக்கு மட்டும் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ரமலானுக்கு மட்டும் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி சந்தர்ப்பங்களில் அமல் செய்பவர்கள், இதை அல்லாஹ் சொல்கிறான், வ மினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபி. இவங்க யாருன்னு சொன்னா, சந்தர்ப்ப நேரங்களில் தன்னுடைய அமல்களை சுருக்கிக் கொள்பவர்கள். இவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹ், அவர்களுக்கு நலவான காரியங்கள் கிடைச்சுன்னா அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டால் அமலை தூக்கி தூர போட்டுருவாங்க. இவங்க யாருன்னு சொன்னா, வஹஸிரத் துன்யா வல் ஆখিরা, இவர்களுடைய உலகமும் நஷ்டம்தான், இவர்களின் மறுமையும் நஷ்டம்தான். அப்படிப்பட்ட கூட்டம் அவர்கள். அல்லாஹ் முடிக்கிறான், வதாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், நஷ்டவாளிகளில் மிக பெரும் நஷ்டவாளிகள் இவங்கதான். அமல்களை கொஞ்ச நேரத்துக்கு சுருக்கி அமல் செய்றவங்க இவங்கதான் நஷ்டவாளிகளில் மிக பெரும் நஷ்டவாளிகள். அன்பானவர்களே, ரமலானுக்கு மட்டும் அமல் அல்ல, ஹயாத் முழுக்க அமல், ஹயாத் முழுக்க அமல். இதைத்தான் அல்லாஹ் யகீன் என்று சொல்கிறான். மௌத்தை சந்திக்கிற வரைக்குமான அமல்கள் வேண்டும். எனவே யார் ரமலானுக்கு மட்டும், ஜும்மாவுக்கு மட்டும், மக்ரிபுக்கு மட்டும் தொழுக என்று சுருங்குகிறார்களோ இவர்கள் தான் உலகத்திலே மிக பெரும் நஷ்டவாதிகள், மிக பெரும் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அன்பானவர்களே, இதன் வரிசையில் தான் அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதை சொல்றது யாருன்னா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை ஹஜ்ரத் அவர்கள் பதிவு செய்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், பிக்ஸல் கௌம், சமூகத்திலே ரொம்ப கேடுகட்ட நபர் யார் தெரியுமா? பிக்ஸல் கௌம், ரொம்ப இழிவானவன், கேடுகட்டவன் யார் தெரியுமா? லா யஅரிஃபூன அல்லாஹ இல்லா ஃபி ரமதான், அவனுக்கு அல்லாஹ்வை ரமலான்ல மட்டும்தான் தெரியும், ஏனைய நாட்கள்ல அல்லாஹ்வும் தெரியாது, அவன் சார்பனைகளும் தெரியாது. அப்படின்னா முழுக்க ரமலானுடைய அமல் மூட்டை கட்டிடுவான். இவன் யாருன்னு சொன்னா, உலகத்திலேயே இழிவானவன் அவன் தான், உலகத்திலேயே கேவலமானவன் அவன் தான். பிக்ஸல் கௌம், உங்கள் கூட்டத்தில் ஆக இழிவானவன் யார் தெரியுமா? லா யஅரிஃபூன அல்லாஹ ஃபி ரமதான், அல்லாஹ்வை ரமலான்ல மட்டும்தான் தெரியும், பள்ளிவாசலுக்கு ரமலானுக்கு மட்டும்தான் வருவார், அங்க மட்டும்தான் இபாதத் இருக்கும். ரமலான கடந்து ஷவ்வால்ல கால் வச்சுட்டா முடிஞ்சிச்சு, அடுத்த ரமலான்ல தான் அவர் பார்க்க முடியும். இவர்தான் உலகத்திலேயே ஆக இழிவானவர் என்று அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அமல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அல்ல, அப்படி குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் செய்யப்படுகிற அமல்களை அல்லாஹ் தஆலா பெரிதும் ஏற்றுக்கொள்வதல்ல என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. இதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான்.
குர்ஆன்ல அமல குறுகிய காலங்களுக்காக நீங்கள் சுருக்கி விடாதீர்கள், இந்த காலத்துக்கு மட்டும் நீங்க ஒதுக்கிறாதீங்க. அமல் விசாலம், உங்கள் காலம் முழுக்க அமல் என்பதை அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல பேசுவோம். பல இடங்கள்ல அல்லாஹ் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி பெண், அந்த பெண்ணை உதாரணமா சொல்லுவான். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? அருமையா நூல் நெய்வாள். அவருடைய நூல் நெய்கிற முறை எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காஹா. அவருடைய நூல் நெய்கிற முறை அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவள மாதிரி யாரும் இறுக்கமான முறையில கயிறு பின்ன முடியாது, நூல் கோர்க்க முடியாது. அப்படி கோர்த்து அவருடைய அழகுபட நூலை கோர்த்து முடிச்சிட்டு உடனே ஒரு கத்தி எடுத்து எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி நாசமாக்கி தூக்கி போட்டுருவான். இந்த பெண்ணின் உதாரணம் தான் அமல்களை குறுகிய காலங்களுக்குள் குறைப்பவர்களுக்கான உதாரணம். அழகா செதுக்கிட்டு உங்களை நீங்களே அழிவின் பாதைகளுக்குள் கொண்டு போய் விடாதீர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூனு கல்லதி நகதத் கஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காஹா. அழகிய முறையில் உறுதியான கயிறை கோர்த்ததற்கு பின்னால் அந்த கயிறை உங்கள் கரங்களை கொண்டே துண்டு துண்டாக்கி விடாதீர்கள். இப்படி ஆக்குபவர்கள் தான் ரமலான் போன்ற காலங்களில் அமல்களை குறைப்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக பேசுகிறார். எனவே ரமலானுடைய கபூலியத் என்ன தெரியுமா அன்பானவர்களே? தொடர்ந்து அமல் செய்கிற வாய்ப்பு மனசுல வச்சுக்கோங்க, இது ரமலானுடைய கபூலியத். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், அல் ஹஸனத்து பஅதல் ஹஸனாத். ஒரு நன்மை செஞ்சு அந்த நன்மை அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிடுச்சுன்னா, அல் ஹஸனத்து பஅதல் ஹஸனாத், அல்லாஹ் பின்னாடி பல நன்மைகளை செய்யற வாய்ப்பு தருவான். அப்படி கொடுத்தான்னா நீங்க மனசு வச்சுக்கோங்க, அல்லாஹ் நீங்கள் முன்னால் செய்த நன்மையை கபூல் செய்து விட்டான் என்று அர்த்தம். ஒருத்தர் லுஹர் தொழுதாரு, லுஹருக்கு பின்னாடி பின் சுன்னத் தொழுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் நசீபை ஏற்படுத்தினான். அவர் எந்திரிச்சு தொழுதாரு, இது லுஹர் கபூலுக்கான அடையாளம் என்று உலமாக்கள் எழுதுவார்கள். ஒருத்தர் ரமலான் முழுக்க அமல் செஞ்சாரு, ரமலான் முடிச்ச கையோட அவருக்கு மனசாரல, அடுத்து ரமலான் போகுதே, நோன்பு போகுதே, சௌம் போகுதே, ஷவ்வாலுடைய 6 நாட்களை புடி, அந்த 6 நாட்கள்ல 6 நோன்பு வைக்கிறதுக்காக உந்தப்படுகிறார். இப்படி உந்தப்பட்டார்னா அவருடைய ரமலான் கபூல் அர்த்தம் எழுதுறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய பெருமானாரினுடைய வஹி அதுதான். என்னன்னா, ஒருவர் அமல் செய்த அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்லாஹ் அதோட நிறுத்த மாட்டான், பல அமல்களுக்கான வாய்ப்பு அவருக்கு தருவான். பல அமல்களுக்கான வாய்ப்பு இது ரமலான் நமக்கு தர வேண்டும். தந்தால் முஹாசபா யோசிக்கணும், இது போன்ற அமலாக என்னுடைய அமல் இருக்குதா? ரமலானுடைய கடைசிக்கு வந்துட்டோம், நோன்பு முடிய போது, கவலை கொஞ்சம் இருக்குதா? அடுத்து இந்த நோன்புக்கான காலம் அடுத்த வருஷம் தானே, எஞ்சி இருக்கிற காலங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வரக்கூடிய மாசங்களுக்கு நோன்பு வைக்கணும், அடுத்து ஷவ்வால்ல நோன்பு வைக்கணும். இப்படி சிந்தனைகள் உங்களை அறியாமலேயே தோன்றிவிட்டால், கவலையை உங்க மனசுல உருவாக்கி விட்டால், நீங்க மனசுல வச்சுக்கணும், உங்க ரமலான் கபூல் அர்த்தம், ரமலான் கபூல் அர்த்தம். அன்பானவர்களே, இதுதான் உலமாக்களுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம். எல்லாருடைய கடைசி ரமலானும் அழுகையால், நோன்பால், தஸ்பீஹால் இப்படித்தான் கழிஞ்சிச்சு, கவலையோடு கழிஞ்சிச்சு. நம்மள பல பேர் பிறை பாக்காட்டியும் கூட ரமலானுக்கான ஈதுக்கான சந்தோஷம், ஈது சந்தோஷம் தான். ஆனால் அன்பானவர்களே, ஈதை கடந்த அல்லாஹ் ஒரு பொற்காலத்தை நம்ம விட்டு கூட்டிட்டு போலாம். ஒரு பொற்காலம் அது, அதை விளங்க முடியாது, அந்த காலத்தை வர்ணிக்க முடியாது. பல உலமாக்களுடைய குத்துபால நம்முடைய முன்னோர்கள் ரமலான் நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லி அவனால் அடுத்த வார்த்தை பேச முடியாது. இப்படி பல குத்துபாக்கள் ரமலான் நிறைவு பெறுகிறது இப்படி சொல்லி குத்துபா முழுக்க அழுத இமாம்கள் உண்டு. ரமலான் நிறைவு பெறுகிறது, நம்மளை விட்டு ரமலான் வந்துச்சு, இப்ப ரமலான் நம்மளை விட்டு போகுது இப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை பேச முடியாது. நின்று குதுபா முழுக்க அழுத உலமாக்களின் வரலாறுகள் எத்தனையோ இருக்கு. அன்பானவர்களே, ரமலான்ங்கிறது ஒரு பொக்கிஷம். அதை விளங்கி அமல் செஞ்சவங்களுக்கு இதை விட்டு பிரிக்கவே முடியாது. இது எப்படிப்பட்ட சொந்தமா மாறிடும்? ஒரு மனைவியை விட, தன் மகனை விட, தான் ஆசைப்பட்டதை விட, தன் நஃப்ஸை விட ரமலான்ங்கிறது அவரோடு இருக்கமாயிரும். இந்த ரமலான் அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. அவர் ரமலான் இல்லாமல் இருக்க மாட்டார். எனவேதான் சஹாபாக்கள் ரமலானுடைய இறுதியில வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், காலம் முழுக்க ரமலானை கொடுங்க, ரமலானை விட்டு எங்களால பிரிய முடியல, நோன்பை விட்டு எங்களால பிரிய முடியல, தராவீஹை விட்டு எங்களால இருக்க முடியல, இந்த மாதிரி வசந்தமான காலத்தை விட்டு நாங்க வெளியே போக விரும்பல, எங்க ஹயாத் முழுக்க ரமலானா இருக்கட்டுமே, நமக்கு 30 நாள் கசக்குது. அன்பானவர்களே, ரமலான் இனிக்கும் யார் ரமலானுக்காக வாழ்ந்தார்களோ, அமல்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, நேரங்களை செதுக்கினார்களோ, இதே போன்ற ரமலானுடைய தொடர்ச்சி இன்னும் வருகிற காலங்களிலும் அல்லாஹ் நசீபாக்குவான். இதுதான் அல் ஹசனத்து பஅதல் ஹஸனாத்.
அல்லாஹ் பல நன்மைகளுக்கான வாய்ப்பு தருவான். எனவே அன்பானவர்களே, அமல்கள் ரொம்ப முக்கியம். இஸ்திகாமத் விட்டக்கூடாது, அமலை விட்டக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி, அவருடைய அமல்கள் எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அவங்களுடைய மாணவர்கள் கேள்வி கேட்டாங்க, பெருமானாருடைய அமல் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான அமலுஹு தீமன். பெருமானாருடைய அமல் நிலையானதாக இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும். எந்த அமலையும் பெருமானார் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு விட்டாங்கிற பேச்சே கிடையாது. பெருமானார் விட்டால் மீண்டும் கண்டிப்பாக தொடர்ந்து செய்வார்கள். கான அமலுஹு தீமன், இது பெருமானாருடைய அமலுக்கான அங்கீகாரம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நேசிக்கிற அமல் எது தெரியுமாப்பா? அல்லாஹ் நேசிக்கிற அமல். சஹாபாக்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சா. இப்படி வரும் இந்த செய்தியை சொல்லும் போது சஹாபாக்களின் இமைகள் எல்லாம் விரிந்து இப்படி கேட்டாங்களாம், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட ரொம்ப பிரியமான அமல் எதுப்பா? அதுவமுஹா, எந்த அமல் தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பாரோ அந்த அமல் தான் அல்லாஹ்ட்ட மிகவும் பிரியமானது. ஃபஇன் கல்ல, அந்த அமல் சொற்பமான அமலா இருந்தாலும் சரி, டெய்லி அசர்ல உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்வார் 5 நிமிஷம், இதுதான் அவருடைய அமல். ஆனா தொடர்ந்து செய்யறாரு, இந்த அமலுக்கு அல்லாஹ்ட்ட கூலி விசாலமானது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், அமலின் தொடர்ச்சி தான் அல்லாஹ்வுக்கு ஆகவும் நேசமானது. எனவே சஹாபாக்களுக்கு பெருமானார் ஒரு சின்ன அமலை விட்டுட்டு போனாலும் அந்த அமலை கியாமத் வரைக்கும், கடைசி வரைக்கும், மௌத் வரைக்கும் காப்பாத்தினாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்ட்ட வந்தாங்க. தபூக் போருக்கு பின்னாடி, ரசூலுல்லாஹ் வீட்டில் நிறைய வேலை சுமை, கையை பாருங்க காப்பு காய்ச்சி போச்சு, எனக்கு ஒரு அடிமை கொடுங்க, நிறைய அடிமைகள் இருக்காங்க, ஒரு அடிமை கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்பதான் ஃபாத்திமா தஸ்பீஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ஃபாத்திமா, உனக்கு அடிமை தருகிறேன், உலகத்தின் சுமை குறையும், ஆனா உனக்கு நான் இன்னொரு அமலை சொல்லி தர்றேன், இதை நீ செய்தால் மறுமையின் சுமை குறையும். உனக்கு அமல் வேண்டுமா, அடிமை வேண்டுமா? சஹாபாக்கள் அமலுக்குனே வாழ்ந்தவங்க. அவங்க கண்ணை மூடிட்டு சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், எனக்கு அமல் தான் வேணும். அப்பதான் பெருமானார் நம்ம பிரபல்யமாக கேட்கப்பட்ட தஸ்பீஹ் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இதை சொல்லிட்டு தூங்குங்க. மறுநாள் காலை எழுகிற போது உடல் வலி இருக்காது. முதல் செய்தி பெருமானார் சொன்னாங்க. ரெண்டாவது, அசதி இல்லாமல் போகும். ரெண்டாவது, அல்லாஹ் அந்த காலையை பஷாஷத்தான புத்துணர்ச்சியான காலையாக தருவான். அன்பானவர்களே, அமல்கள் ஒவ்வொரு நபரினுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சி. யார் அமல்களின் பக்கம் விரைகிறார்களோ அல்லாஹ் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக்குறான், சுறுசுறுப்பாக்குறான், செழிப்பாக்குறான். இதை கற்றுக் கொடுத்தாங்க. இதை கேட்டுட்டு அமல்ல கொண்டு வந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள தொடர்ந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதை பெருமானார் சொல்ல நான் காதுல கேட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி என் மவுத் வரைக்கும் இந்த அமலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எந்த அளவுக்குன்னா, சிஃபீன் போர் நடக்குது, ஜங்கே ஜமல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டக போர் என்று சொல்வார்கள். சஹாபாக்களுக்குள்ளேயே நடந்த ஆக நெருக்கடியான போர், கருப்பு நிறைந்த வரலாறு அது. முதல்ல சஹாபாக்களையே எதிரிகளாக சந்திக்கிற தருணம் அது. அந்த போர் நடக்குது, இரவு நேரம், நடுநிசி ஆயிடுச்சு. தொடர்ந்து காலையில இருந்து நடக்குது. இரவு நேரம் வந்த உடனே நான் என் ஒட்டகத்தில் அமர்ந்து சண்டையிடுகிறேன். என்ன அறியாமலே அல்லாஹ் அந்த துதிச்சொற்களை வாயில சொல்ல வச்சுட்டான். நான் இந்த பக்கம் என் வாளை ஏந்தி இருக்கிறேன், இந்த பக்கம் என்னுடைய கடிவாளம். ஆனா என் வாய் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுச்சு, அல்லாஹ் அக்பர் 33 தடவை. ஏன் இதை நான் இப்படி வளமையாக்கி விட்டேன். எந்த களத்திலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பெருமானார் ஒரு அமலை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நாங்க யாரும் விட மாட்டோம். அன்பானவர்களே, ஒரு அமல், அதற்கான கூலி எக்கச்சக்கமானது. அதனாலதான் சஹாபாக்கள் அமல்கள் மீது பேராவல் கொண்டோம். அன்பானவர்கள், நான் சொல்லிக் கொண்டு வந்தது அமல்களில் இஸ்திகாமத், தொடர்ந்து அமல் செய்தல். எனவே அன்பானவர்களே, அமல் தொடர்ச்சியாக செய்வதற்கு இது மிகப்பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 உபதேசம் இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க. 3 வரி உபதேசம் தான். ஒருத்தர் கேட்டாரு, ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்யுங்க, அந்த உபதேசம் எனக்கும் பிரயோஜனமா இருக்கணும், என்னை பின்தொடர்ந்து வருகிற உங்களுடைய முழு உம்மத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் செய்யுங்க. 3 வரி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல எந்த வரியில நாம பொருந்துவோம் யோசிச்சு பார்க்கணும். முதலாவது வரி பெருமானார் சொன்னாங்க, மகான யௌமுஹு கைரன் மின் அம்ஸிஹி ஃபஹுவ ஆபிஹ். பெருமானார் சொன்னார்கள், முதலாவது செய்தி, யாருடைய ஒரு நாள்
அடுத்த நாளை விட அமல்களில் சிறந்ததாக இருக்குமோ? இன்னைக்கு இவ்வளவு அமல்ங்க, நாளைக்கு அமல் கொஞ்சம் கூடிருச்சுங்க, இப்படி யாருடைய நாள் இருக்குமோ? மன்கான யௌமுஹு கைரம் மின் அம்சிஹி, அவருடைய முந்தைய நாளை விட இன்றைய நாள் அமல்களில் அதிகரித்திருந்தால் நீங்கள் சொல்லுங்க, ஃபஹுவ ராபிஹ், அவர்தான் நற்பாக்கியசாலி, உலகத்தின் வளங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார் என்று பெருமானார் முதல் செய்தி சொன்னாங்க. இரண்டாவது செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான யௌமுஹு மிஸ்ல அம்சிஹி ஃபஹு மக்பூர், யாருடைய நாள் ஏனைய நாள் போலவே மாறாமல் அதே லெவல்லயே இருக்குதோ, ஒரே லெவல்ல இருக்குதோ, அவர் மக்பூர், அவர் ஏமாலின்னு சொல்லுங்க, அவர் ஏமாலி. மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான யௌமுஹு ஷர்ரம் மின் அம்சிஹி ஃபஹுவ மல்ஊன், யாருடைய நாள் முந்தைய நாளை விட அடுத்த நாள் பாவங்களால் அதிகமாயிருச்சோ அவர் மல்ஊன், அவர் சாபத்திற்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, நாம இத்தனை நாள் அமல்கள்ல கடந்து வந்துட்டோம், அடுத்த நாள் பாவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. காலையில ஈது வரைக்கும் பள்ளிக்கு நியமமா ஒரு மாசம் வந்தவர் லொஹருக்கு இருக்க மாட்டார், பிரியாணி பொட்டலத்தோட வீட்டில் இருப்பார். இது ரமலான் கபூலுக்கான அடையாளம் அல்ல. இதைதான் பெருமானார் விளக்குகிறார்கள். அமல் ஒரு மனிதனுக்கு ஆரம்பித்து விட்டால் அது ஒவ்வொரு நாளா வளர்ச்சியில போய்கிட்டே இருக்கணும். வியாபாரத்துல வளர்ச்சி, குடும்பத்துல வளர்ச்சி, படிப்புல வளர்ச்சி, எல்லாத்திலையும் வளர்ச்சி. ஆனா அமல்கள்ல மட்டும் இது போதுங்கிற நிலைமை, இதுதான் ஈமான் குறைந்ததற்கான அடையாளம். அன்பானவர்களே, பெருமானார் விளக்குகிறார்கள், யாருடைய நாள் ஒரு நாளுக்கு அடுத்த நாள் அமல்ல குறையுதோ, பாவங்கள் அதிகமாகுதோ, அவர் மல்ஊன், அவர் சாபத்திற்குரியவர். அப்ப நம்முடைய ஒவ்வொரு நாட்கள் எப்படி கழிய போகிறது என்பதை தீர்மானிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த ரமலான் இருந்தோம் கடந்தோம் என்பதல்ல, அடுத்த 11 மாதத்திற்கான பயிற்சி காலம் என்பது ரமலான். ஏன்னா சஹாபாக்கள் எல்லா காலங்களிலும் அமல்கள் மீது அவங்களுடைய காதல், அவங்க மீது அமல்கள் இருந்த காதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில படுத்திருக்காங்க, வீட்டினுடைய வாசல். ஆயிஷா ரலியல்லாஹு, பௌர்ணமி இரவு அது, பெருமானார் மடியில படுக்க வச்சு அவங்களுடைய தலையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோதிட்டு இருக்காங்க. கோதும் போது பெருமானார்ட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி, யா ரசூலல்லாஹ், வானத்தில் நட்சத்திரங்கள் பாருங்கள், ஃபகஃபுரத் ஃபகஃபுரத் ஃபகஃபுரத், எவ்வளவு அதிகமான நட்சத்திரங்கள், எவ்வளவு அதிகமான நட்சத்திரங்கள். யா ரசூலல்லாஹ், அவங்களுடைய கவனம் பாருங்க, ஒரு கணவன் மனைவி தனியா இருக்கும்போது வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் நாமளா இருந்தா? ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்டாங்க தெரியுமா? பெருமானாரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், வானத்தின் எவ்வளவு நட்சத்திரங்கள், உங்கள் தோழர்களில் யாராவது இந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு அமல் செய்தவர்கள் உண்டா? நட்சத்திரங்கள் அளவுக்கு அமல் செய்தவர்கள் உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனசுல ஒரு ஆசை, என் அத்தா பேர் சொல்லணும், அபூபக்கர் அப்படின்னு பேர் சொல்லணும், இந்த நட்சத்திரம் அளவுக்கான அமல் அது அபூபக்கர்னு பேர் சொல்லணும். பெருமானார் சொன்னாங்க, யார் அது? பெருமானார் சொன்னாங்க, உமர், அது உமர் தான். நட்சத்திரங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கில் இருக்கிறதோ அந்த அளவுக்கான அமலை என் உம்மத்தில் செய்த ஒரு தோழர் இருக்கிறார், அவர் தான் உமர். அப்படியே அமைதியாயிட்டாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்ன ஆயிஷா அமைதியாயிட்டீங்க, என்னாச்சு? இல்லையா ரசூலல்லாஹ், அப்ப அபூபக்கர், அபூபக்கர், அப்ப அபூபக்கருக்கு நிலைமை என்ன? பெருமானார் உடனே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து தன் மனைவி கிட்ட சொன்னாங்க, ஆயிஷா, அபூபக்கரை என் தோழர்களில் யாரோடும் ஒப்பிடவே முடியாது, அவருடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு உயர்ந்தது, அவரை பத்தி கேள்வி நீ கேட்காத, நிறுத்திடு, அவரை யாருக்கிட்டையும் ஒப்பிட முடியாது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன, ஆகாயம் என்ன, பூமி என்ன, மண் துகள்கள் என்ன, எல்லாத்தையும் விட அதிகமான அமலுக்கு சொந்தக்காரர் அபூபக்கர். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிட்டாங்க பெருமானார், நான் வஹியை கொண்டு வந்து அல்லாஹ் என் கல்புல இறக்குன உடனே முதல்ல அந்த வஹியை கையில முடிச்சவர் ஹஜ்ரத் அபூபக்கர். நான் இறங்கி வந்து முதல்ல சொன்ன உடனே வீட்டுக்கு வர்ற வழியில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முதல்ல வஹி பூமிக்கு தொட்ட சூடோடு சூடாய் ஈமானை மொழிந்தவர் அபூபக்கர். இதை சொல்லிட்டு பெருமானார் நிறுத்தினாங்க. அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மட்டும் உலகத்துல ஒரு 200 கோடி முஸ்லிம்கள் இருப்பாங்களா? 200 கோடி. எல்லாருடைய கலிமாவிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பங்கு உண்டு, எல்லாருடைய கலிமாவிலையும் பங்கு. அப்ப எத்தனை கோடி அமலுக்கு சொந்தக்காரர், எத்தனை கோடி அமல். நான் சொல்லிட்டு வந்தது, சஹாபாக்களினுடைய உயர்வு தாழ்வு சிந்தனை எல்லாமே அமல் தான், எல்லாமே அமல் தான். எவ்வளவு அமல்ல, யார் அமல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா அன்பானவர்களே? இது ரமலான் காலத்தில் அல்ல, ஏனைய காலங்களில் வீட்டுல 3 பேரு, அத்தா, மகன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன், மனைவி, மொத்தம் 3 பேர். இரவை இப்படி பிரிப்பாங்களாம், 3ஆ பிரிச்சு முதல் பகுதி ஒரு ஆள் இபாதத்துல இருக்கணும், மிச்ச 2 பேர் தூங்கணும். அடுத்த பகுதி அவர் ஏன் சொல்லி இன்னொரு ஆள் எழுப்புவார், அவங்க இபாதத்துல இருக்கணும்.
மித்தவங்க தூங்குவாங்க. கடைசி பகுதி இன்னொரு ஆள் இரவு முழுக்க என் ரப்புக்கான இபாதத் என் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கணும். இது ரமலான் அல்ல, ஏனைய காலங்கள். அப்ப ரமலான் எப்படி இருந்திருக்கும்? ரமலான் எப்படி? அன்பானவர்கள், இவர்கள் அமல்களில் முதிர்ச்சி பெற்றவர்கள், அமல்கள்ல சுகத்தை கண்டவர்கள், இன்பத்தை ரசித்தவர்கள். இன்னைக்கு அமல்னா நம்ம எல்லாருக்கும் தூக்கம் வந்துருது. குர்ஆன் எடுத்து வச்சா தூக்கம் வந்துருது, திக்ர்னா தூக்கம் வந்துருது, பள்ளிவாசல்னா வெறுப்பா இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்கார முடியல. ஆனால் பாருங்கள், இரவினுடைய பகுதிகளை ஒவ்வொரு நாளும் ரப்புக்காக அலங்கரித்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட அமல்களின் ரசனைகளை எடுத்திருப்பாங்க. இந்த ரசனையை தர்றது தானே ரமலான், இந்த ரசனையை தர்றது தானே ரமலான். அதற்கு நான் ரமலானுக்கு முன்னாடி தக்பீர் கட்டின கவனமே இல்லை, ரமலான் முடியுது நான் தக்பீர் கட்டுறேன், அல்லாஹ் எனக்கு பயத்தை கொடுக்குறான், கவனத்தை கொடுக்குறான். இது ரமலான் கபூலுக்கான அடையாளம். லஅல்லக்கும் தத்தகூன், ஒண்ணும் இல்லாம வீணான போன கல்வை நாங்கள் சரி செய்கிறோம். அந்த கல்வை நாங்க பட்டி டிங்கரிங் பார்க்கிறோம், பார்த்து எப்படி உருவாக்குறோம். தத்தகூன், நீங்க தக்பீர் கட்டினா உங்களுக்கு முன்னாடி நான் வருவேன். அப்படி நின்றுட்டேன்னா உங்க 30 நோன்பு கபூல்னு அர்த்தம். அப்படி நிக்கலையா, இன்னும் உங்களுடைய கவனம் சிந்தனைகள் எல்லாம் உலகத்தோடு இருக்கிறதா? அன்பானவர்களை யோசித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரமலான் கேள்வி குறித்தானது. அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பானவர்களே, ரமலான் எப்படிப்பட்டது? அமல்களால் அலங்கரிக்க வேண்டியது. அப்படி அலங்கரித்திருந்தால் அல்லாஹ் தஆலா பின்னாடி பெரும் பெரும் பாக்கியங்களை வரும் போற காலங்களில் தந்திருப்பான். நான் சொல்லிட்டு வந்தது, அமல்கள்ல கவனம் விட்டுறவே கூடாது. அன்பானவர்களே, அந்த அமல்கள்லே ரொம்ப கவனமான அமல் என்ன தெரியுமா? ரொம்ப கவனமான அமல் தௌபா. உலமாக்கள் சொல்லுவாங்க, தௌபா இருக்குது, பாவ மன்னிப்பு, இது மொத்தம் 5 வகை. இதை அல்லாஹ் 5 விதமா பிரிச்சு வச்சிருக்கான். ஒவ்வொருத்தருடைய பாவமும் 5 விதமா பிரியும். முதல் விதம் என்ன? தன்பு யுஃபர், இந்த பாவம் அவரை குஃப்ருக்கு கொண்டு போயிடும். முதல் வகை பாவம், அந்த பாவத்தை அவர் செய்வாரு, அந்த பாவம் அவரை குஃப்ருக்கு கொண்டு போயிடும். அது என்ன பாவம்? செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்துறது, செஞ்ச பாவத்தை தப்புன்னு உணராம நியாயப்படுத்துறது. எல்லாரும் செய்யறது இல்லையா, நானும் செய்யறேன். வட்டி வாங்கக்கூடாது, ஹராம், எல்லாரும் வாங்குறாங்க, நான் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது, இப்படி நியாயப்படுத்துறது ஹராம். புறம் பேசுறாரு, நான் என்னப்பா இருக்கிறது தானப்பா சொன்னேன், இது தப்பா, இந்த பாவம் இருக்கிறதே, பாவத்தை நியாயப்படுத்துறது அவரை கொண்டு போய் அந்த பாவம் குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும். இது முதல் வகை பாவம், தம்பு யுஃபர் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அதுக்கு கீழே பாவத்துடைய 2வது வகை என்ன? இது தம்புன் முஆக்கப், இது தண்டனை பெற்று தருகிற பாவம். இது என்ன பாவம்? பாவம் செஞ்சிருவாரு, மனசுல நம்ம செஞ்சது பாவங்கிற எண்ணம் இருக்கும், ஆனா தௌபாவே செஞ்சிருக்க மாட்டார், அல்லாஹ் உட்கார்ந்து கதறி இருக்க மாட்டாரு, மன்னிப்பு தேடி இருக்க மாட்டாரு. இந்த பாவம் எப்படிப்பட்டது? இந்த பாவம் அவருக்கு நாளைக்கு மறுமையில தண்டனை பெற்று தராமல் விடாது, தண்டனை இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட பாவம் அது. அன்பானவர்களே, எனவேதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, பாவம்ங்கிறது கேன்சர் மாதிரி, சின்னது நினைச்சு விட்டீங்கன்னா அது வளர்ந்து 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 உங்க கல்பவே இல்லாம ஆக்கிரும். எந்த காலத்திலையும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கான எதிரி இன்னைக்கு மகரிபில இருந்து திறந்து விட்டுருவான். அல்லாஹ் இன்னைக்கு நம்முடைய எதிரி இன்னைக்கு மகரிபில திறந்து விட்டுருவான். பெரிய எதிரி ஷைத்தான். உள்ள ஒண்ணு இருக்கானா நஃப்ஸ், அவன் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தோம் நோன்புனால. அர்சௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம், உங்க நஃப்ஸை நான் பாதுகாக்கிற கேடயம். எடுத்தோம், கொஞ்சம் மனசுல தப்புன்னு தோணுச்சு, போனை எடுத்தோம், வீடியோ பார்க்கலாம் தள்ளோம், உங்க நோன்பு இது தப்புப்பான்னு லேசா தோணிருச்சு, அந்த நோன்பு கபூல். இதுதான் நஃப்ஸை பாதுகாக்கிற நோன்பு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான் இன்னைக்கு மகரிபில இருந்து, அவன் நம்முடைய ஆகப்பெரிய எதிரி. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தயவு செஞ்சு ஷைத்தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி, அவனுக்கு முன்னாடி உங்க ஆயுதத்தை மட்டும் கீழே போட்டுறாதீங்க. என்ன ஆயுதம்? மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஷைத்தானுக்கு முன்னால் ஆயுதத்தை கீழே போட்டுறாதீங்க. என்ன ஆயுதம் தெரியுமா? தௌபாங்கிற ஆயுதம். ஷைத்தானை நீங்க எந்த காலத்திலையும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஷைத்தானுக்கு முன்னாடி நீங்க சலைச்சு போயிடாதீங்க. எப்படி உங்களுடைய மனதில் தப்ப செய்யின்னு சொல்றதுல ஷைத்தான் சலைக்கிறதே இல்லையோ, நீங்க உங்களுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? நான் தப்ப செஞ்சா உடனே தௌபான்னு நான் போய்கிட்டே இருப்பேன். நீ எப்படி என் மனதில் பாவங்கள் செய்ய என்னை தூண்டாமல் இருப்பதை சலைப்பதில்லையோ, நான் என் ரப்பு கிட்ட தௌபா செய்யறதை விட்டு நான் சலைக்க மாட்டேன். இப்படி செஞ்சுட்டா இந்த தௌபா இருக்குதா, இது அற்புதமான தௌபா. இதை நசீப் இல்லாதவர்களுக்கான தண்டனை நாளைக்கு மறுமையில கிடைக்கும். அன்பானவர்கள், இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. இது ஒரு கியாமத்தினுடைய நிகழ்வு. இப்னு மாஜால இந்த ஹதீஸ் வரும். நாளைக்கு மறுமையில ஒரு நபர் வருவாரு, அவருடைய ஆமல் நாமாக்கள் கொடுக்கப்படும், அவருடைய பெரும் பாவங்கள் நிறைய அதுல செஞ்சிருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவரை பார்த்துட்டு சொல்லுவான், இல்லப்பா நீ போயிட்டு வா, சொர்க்கத்துக்கு போயிடுறான். சுருக்கமா சொல்லு, சொர்க்கத்துக்கு போயிடுறோம். ஏன், எதனால? அவர் சொல்லுவாரு, ஷைத்தான் உன்னை தூண்டிய போதெல்லாம்
நீ அவனிடம் தோற்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தடவையும் பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்ச, பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்ச, அந்த தௌபாவின் பரக்கத்தினால் இன்னைக்கு நீ சொர்க்கத்துக்கு போகலாம். அன்பானவர்களே, யோசியுங்கள். இந்த ரமதானுடைய இரண்டாவது நாம் அமல்களில் கவனம் என்பது தௌபாவினுடைய இரண்டாவது சிறப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, அமல்கள் செஞ்சா உடனே பாவம் மன்னிப்பு தேடணும், இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். மூணாவது என்ன? பாவத்தினுடைய மூணாவது வகை என்ன? மன்னிக்கப்படும் பாவம். ஒருத்தர் கையேந்தி ரப்பே மன்னிச்சிரன் உள்ளத்தால உருகி ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னிக்கிறான். இது பாவத்தினுடைய மூன்றாவது விதம். நாலாவது விதம் என்ன? அல்லாஹ் அந்த பாவத்தை நன்மையா மாத்துறான். இதுதான் குர்ஆன்ல சொல்றான், யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத், நான் பாவங்களை எல்லாம் மாற்றுகிறேன், அல் ஹஸனாத், நன்மையா மாத்துறேன். இது யாருக்கு? அந்த ஆயத்தோட தொடர்ச்சியில பாருங்க, யார் ஒருத்தர் இவர் பாவம் செஞ்சிருவாரு, ஆனா செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு விட்டுற மாட்டார். டெய்லி மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும், நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் இப்படி இந்த உறுத்துதல் காரணமாக செஞ்சது ஒரு பாவம் தான், அது மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நாளைக்கு மறுமையில் அவர் சந்திக்கும் போது அந்த பாவங்களுக்கெல்லாம் அழிச்சிட்டு அல்லாஹ் அதற்கு பகரமாக நன்மைகளாக மாற்றிடுவான். இது நாலாவது பாவத்தின் விதம். ஐந்தாவது பாவத்தினுடைய விதம் என்ன? அன்பார்ந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் விளக்கினார்கள். ஐந்தாவது விதம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். இவங்க யாரு? பாவம் செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்ட்ட அழுது தௌபாவும் செய்வாங்க. ரெண்டாவது, எந்த இடத்துல எந்த பொருளை கொண்டு எதனால பாவம் செஞ்சாங்களோ இனிமேல் அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க, அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. பொருளை கொண்டு பாவம் செஞ்சிருந்து அந்த பொருளை இனிமேல் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போனா இந்த பாவம் நடக்கும் தெரிஞ்சா அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட அடியார்கள் அல்லாஹ் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு தருவான்னா, அல்லாஹ் இவர்களை அரவணைக்கிறான். எப்படி ஒரு குழந்தை அழுகும், அம்மா முதல்ல என்ன தருவாங்க? விளையாட்டு ஜாமான் தருவாங்க, இது வச்சு விளையாடு. இதுதான் அல்லாஹ் பாவங்களை நன்மைகளாக மாத்துறது. இது வச்சு விளையாடு. அவர் அதெல்லாம் வாங்கி கொஞ்ச நேரத்துல இன்னும் அழுக நிறுத்தாது. என்னன்னா, அம்மா வேணும், விளையாட்டு வேண்டாம், எனக்கு அல்லாஹ் வேணும், இது வேண்டாம், எனக்கு அமல்கள் வேண்டாம், என் ரப்பினுடைய பொருத்தம் வேணும். அந்த குழந்தை இன்னமும் அழுகும். கடைசி அம்மா என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பிள்ளையை மேல போட்டு தட்டி கொடுப்பாங்க. அப்பதான் அழுக அடங்கும். இதுதான் அஞ்சாவது வகைக்கான பாவம். என்ன கொடுத்தாலும் பத்தாது, நான் உனக்கு மாறு செஞ்சுட்டேனே. இந்த பட்டியலில் சேர்ந்தவர் தான் சஅத் இப்னு முஆத். இந்த பட்டியலில் சேர்ந்தவர் தான் ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான். இவங்க பாவத்தை நினைச்சு தான் உயிரை விட்டவங்க. அல்லாஹ் தஆலா இவர்களுக்காக பல சிறப்புகள் வச்சிருக்கிறான். இதுதான் பாவத்தினுடைய 5 வகைகள், 5 விதங்கள். அன்பானவர்களே, நாம பாவத்துல கவனங்கிறது ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். இந்த காலங்கள்ல கவனம் என்பது அவசியம். நிறைவாக அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா காலங்களை அமைத்திருக்கிற விதமே எப்படின்னா இஸ்திகாமத் தான், அமல்கள் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ரமதான் முடிஞ்சது ஷவ்வால்ல 6 நோன்பு, அடுத்து ஹஜ் வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ஜுக்கான நியத் எப்ப செய்யணும்? ஹஜ்ஜின் 2 மாதங்களுக்கு முன்னாடி. ஷவ்வால்ல ஹஜ்ஜுக்கான சிந்தனை வந்துடணும். ஷவ்வால், துல்காதா, அடுத்து துல்ஹிஜ்ஜாக்கு போயிடணும். அங்க ஹஜ்ஜினுடைய நாட்கள். ஹஜ் முடியுதா, அடுத்தது நான் உங்களுக்கு முஹர்ரம் கொண்டு வர்றேன், அது ஆக சிறப்பான 10 நாட்கள். அது முடிஞ்சதா, ரபியுல் அவ்வல் கொண்டு வர்றேன், திருப்பி அது முடியுதா, கொஞ்ச நாள் தான் கேப், அடுத்து உங்களுக்கு என்ன வந்துடும்? ரமதானுக்கான சிந்தனை வந்துடும். இப்படி முழுக்க அல்லாஹ் காலங்களை அமல்களுக்காக பயணிக்கிற கட்டமைப்போடு அமைத்து வைத்திருக்கிறார். இதுல அமல்கள்ல குறைவு ஏற்பட்டுருச்சுன்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அன்பானவர்களே, நிறைவாக ஒரு அமல் இஸ்திகாமத்தான முறையில் இருந்துச்சுன்னா, வெறும் ஒரே ஒரு அமல் இஸ்திகாமத்தான முறையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கு 5 விதமான சிறப்பம்சங்கள் தர்றான். முதலாவது என்ன? அல்லாஹ் தஆலா தருவது, அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கிறான். இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுது, 5 வேளையும் அந்த ஆறுல போய் குளிக்கிறாரு, குளிச்சுட்டு வெளியே வர்றாரு, அவருடைய உடம்புல ஒரு அழுக்காவது இருக்குமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எப்படியா ரசூலுல்லாஹ் இருக்கும்? அதுதான் தொழுகைக்கான உதாரணம். நீங்க டெய்லி வழமையா தொழுதுகிட்டே வந்தீங்கன்னா இஸ்திகாமத், நீங்கள் வழமையாக தொழுதுகிட்டே வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அகற்றுகிறான். இது முதல் பாக்கியம். 2வது பாக்கியம் என்ன? அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அமல்களை தொடர்ந்து செய்வர்களுக்கு 2வது பாக்கியம் அல்லாஹ் தருகிறான். அமல்களை விட்டால் அல்லாஹ் தஆலா விட்ட அமலுக்கு பகரமாக அந்த அமல் செய்த நன்மை எழுதுறான். ஒருத்தர் தொடர்ந்து அமல் செஞ்சுக்கிட்டே வந்தாரு, இந்த ரமலான்ல உடம்பு சரியில்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரமலானையும் பயன்படுத்தினார். எப்படி முன்னாடி ரமலானை பயன்படுத்தினாரோ அதே போன்று இந்த ரமலானுக்கான கூலி. ஒருத்தர் பயணத்துல இருக்கிறாரு, தொடர்படியாக செய்த அமலை செய்ய முடியல, அல்லாஹ் தஆலா அந்த அமலை
பரிபூர்ணமான முறையில் அவருக்கு எழுதுறான். இது அமல்களில் தொடர்ச்சியாக செய்வர்களுக்கான 2வது கூலி. 3வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஃபாக்கிலிருந்து பாதுகாக்கிறார். பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் ஒருத்தர் 40 நாள் முதல் சஃப்ல முதல் தக்பீரோட இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறாரோ அல்லாஹ் தஆலா 2 விடுதலை அவருக்கு தர்றான். முதலாவது விடுதலை என்ன? நிஃபாக்கிலிருந்து விடுதலை, முனாஃபிக் என்ற தனத்திலிருந்து விடுதலை. 2வது என்ன? அல்லாஹ் நரக விடுதலையை தருகிறார். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அமலுடைய இஸ்திகாமத். 4வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அமலே ஜாரி. எந்த அமலை ஒருத்தர் இஸ்திகாமத்தா செய்யறாரோ அவர் பார்த்து அந்த அமலை செய்யற கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அந்த அமலை செய்யற கூட்டத்தை உருவாக்குவான். சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கபரை கடக்கும் போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம நவ்விர் கபர உமர், அல்லாஹ் உமரின் கபரை நீ விசாலமாக்கு, வெளிச்சமாக்கு. என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தொடங்கின ஒரு அமல் தராவீஹ்ங்கிறது. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. பெருமானாருடைய காலத்துல தொடங்கினது தராவீஹ் என்ற அமல். பெருமானார் 3 நாள் நடத்தினாங்க. அதுக்கு மேல இந்த உம்மத்துக்கு சிரமமாயிரும்னு சொல்லி, ஃபர்தாயிரும்னு சொல்லி அங்கேயே அந்த அமலை விட்டுட்டாங்க. விட்ட அமலை மீண்டும் உயிர் கொடுத்து தொடங்கியது ஹஜ்ரத் உமர். இன்னைக்கு பள்ளிவாசல் முழுக்க தராவி என்ற அமல் நடக்கிறது என்றால், அது பள்ளிவாசலின் ஒளி தராவி என்றால், அதனுடைய முழு பரக்கத்தும் ஹஜ்ரத் உமருக்கு தான் வரும். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு அல்லாஹ் வெளிச்சமாக்கட்டும் என்று நான் துஆ செய்கிறேன். எனவே அன்பானவர்களே, தொடர்ந்து ஒரு அமலை செய்யும் போது அல்லாஹ் தஆலா உங்களை அறியாமலே அந்த அமலை உங்களை பார்த்து செய்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவான். அத்தா நின்று தொழுதாரு, மகன் பக்கத்துல நின்று தொழுவாரு. எங்க அத்தா டெய்லி காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதுற பழக்கம் வச்சிருந்தாரு. இதை பார்க்கிறவங்க அறியாமல இது எங்க அத்தாவுடைய பழக்கம், நானும் பழகிக்கிறேன். எனவே அன்பானவர்களே, அமலை தொடர்படியாக செய்கிற போது அல்லாஹ் தஆலா 4வது சிறப்பு அந்த அமலை ஜாரியாவாக ஆக்குகிறார். 5வது சிறப்பு என்ன? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல பயங்கரமான அற்புதமான மாளிகைகளை கட்டி தர்றான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால் சொர்க்கத்தை வர்ணிச்சுக்கிட்டே வந்தாங்க. சொர்க்கத்தின் மாளிகை கண்ணாடிகளால் அமைக்கப்பட்ட மாளிகை அது. அந்த மாளிகை எப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிறது பார்த்தா வெளியே இருக்கிறது தெரியும், வெளியே இருக்கிறது பார்த்தா உள்ள இருக்கிறது தெரியும். அவ்வளவு அற்புதமான மாளிகை. உடனே அல்லாஹ், நான் அந்த மாளிகைக்குள்ள நுழைய போகிறேன். அல்லாஹ் தஆலா மத்தஸனி என்ன நிறுத்திட்டான். நிறுத்திட்டு சொன்னா, வஹாதா ஃபதா மின் குரைஷ், இந்த வாலிபருக்கு, இது யாருக்கு தெரியுமா இந்த மாளிகை என்பது? இந்த மாளிகை குரைஷி குலத்தை சார்ந்த ஒரு வாலிபருக்குன்னு சொன்னான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நிறுத்தினாங்க. சஹாபாக்கள்ல பல குறைஷிகள் இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த குறைஷி யாரு? அந்த குறைஷி யாரு? ஃபஹுவ உமர், அவர் தான் உமர்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இன்னும் அந்த மாளிகையில் என்ன இருந்துச்சு? அவ்வளவுதான்ப்பா, நான் இந்த மாளிகை என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் போனேன், உன்னுடைய ரோஷத்தை கண்டேன், எனவே திரும்பி வந்துட்டேன். ஏன் ரசூலல்லாஹ், அந்த மாளிகையினுடைய வர்ணனைகள் என்ன? அந்த மாளிகைக்கு பக்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நதியை ஓட்டினா, உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற ஹூர்லிங்கள் அந்த நதியிலே தண்ணீர் அள்ளினார்கள். இதோடு உங்களுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் திரும்பி வந்துட்டேன், அதுக்கு மேல நான் பார்க்கலன்டா. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் கேள்வி கேட்டாங்க ஹதீஸினுடைய தொடர்ச்சியில, என்ன அமல் உமரே செஞ்சீங்க? ஒண்ணும் இல்லையா ரசூலல்லாஹ், நான் செய்த அமல், அவங்க பல அமல் செஞ்சிருப்பாங்க, ஆனா நான் இஸ்திகாமத்தாக நான் செய்த ஒரு அமல் என்ன தெரியுமா? நான் எப்போ பள்ளிவாசலுக்கு வந்து வுது செஞ்சாலும் உடனே ஒழுவின் காணிக்கையான 2 ரக்காத் தொழுதுவேன், தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதுவேன். இதே மாதிரி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் வரும். பிலால் பெருமானார்ட்ட வருவார், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்குரியவனா? ஃபஅன்த அஹக், நீ சொர்க்கத்துக்குரியவன் தான்ப்பா. உடனே அடுத்த கேள்வி கேட்பாரு, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு எப்போ போவேன்? நான் முன்னாடி போயிடுவேனா? முன்னாடி போய், ஆனா சாபிக், ஆமாம்பா நீ முன்னாடி போறவன். அடுத்த கேள்வி கேட்பார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சஹாபாக்களுக்கெல்லாம் முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஃபஅன்த சாபிக், ஆமாப்பா நீ சஹாபாக்களுக்கெல்லாம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அடுத்த கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், வ மினல் அன்பியா, எல்லா அன்பியாக்களையும் நான் முன்னாடி போயிடுவேன் நான் சொர்க்கத்துக்கு? ஆமாப்பா நீ முன்னாடி போயிடுவேன். அடுத்து கடைசியா கேள்வி கேட்பாரு, ஃபஅனமின், உங்களை தாண்டி நான் சொர்க்கத்துக்கு முன்னாடி போயிடுவேனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஆமாப்பா நீ எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நாம 2 பேரும் ஒன்னா தான் போவோம், நான் வாகனித்தவாறு வருவேன், அந்த வாகனத்தின் கடிவாளத்தை நீ தான் பிடித்து கொண்டிருப்பாய், சொர்க்கத்துல முதல்ல காலடி எடுத்து வைக்கிறது நீ தான்டா. சொல்லிட்டு பெருமானார் அதே கேள்வி கேட்டாங்க, என்னப்பா அமல் செஞ்ச? உன்னுடைய சொர்க்கத்தின் காலடி சத்தங்களை நான் கேட்டேன். உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் எதுவுமே செய்யறதில்லை, நான் ஒரு முஅத்தின்,
பாங்கு சொல்றது என்னுடைய வேலை. நான் என்னைக்கெல்லாம் பள்ளிக்குள்ள நுழைவேனோ, நுழைகிற போது தஹிய்யத்துல் மஸ்ஜித், பள்ளியினுடைய காணிக்கையான 2 ரக்காத் தொடர்படியா தொழுதேன். அல்லாஹ் எனக்கு இந்த சிறப்பை கொடுத்தான். அன்பானவர்களே, அமல்கள் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற போது அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை நேசிக்கிறான். அது குறைவான அமலாக இருந்தாலும் சரி. யாருடைய ரமதான் சிறப்பானது என்றால், யாருடைய ரமதான் கபூலானது என்றால் 2 விஷயம் கடைசியில் நிறைவாக இருந்தால், ஒன்று ரமதான் போக போதேன்ற வருத்தம் இருந்துச்சுன்னா அவங்க ரமதான் கபூல். 2வது ரமதான் முடிஞ்சிருச்சு, இதோட அமல் முடிஞ்சிருச்சுங்கிறது இல்ல, இன்னும் அமல்கள்ல இன்னும் முக்கரமா, இன்னும் கவனமா தன்னுடைய அமல்களை யார் மெருகூட்டுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ரமதான் கபூல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அல்லாஹ் நம்மை கபூல் செய்த பட்டியல்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சேர்ப்பானாக. ரமதானினுடைய நிறைவில் அல்லாஹ் தஆலா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு தஸ்பீஹ் செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. தஸ்பீஹ்ல 2 செய்யணும். ஒன்னு ஹம்து, அல்லாஹ் ரமதானை கொடுத்ததுக்காக. 2வது இஸ்திக்ஃபார், இந்த ரமதான்ல செய்த குறைகளின் நிவர்த்திக்காக. எவ்வளவு முடியுமோ இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு வக்து அசரோட ரமதான் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் அமல் செய்கிற வாய்ப்பினை தருவானாக, ரமதானை கபூல் செய்வானாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.